இந்த வீடியோவில் ரெவிட்டோட ஹோம் ஸ்க்ரீனோட டூர் பார்க்கலாம். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் எவ்ரி டைம் நீங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த ஹோம் ஸ்க்ரீன் தான் பார்ப்பீங்க. இந்த ஹோம் ஸ்க்ரீனில் நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். லெஃப்ட் சைடு இந்த பேனலில் 2 செட்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் இருக்குது. இதுதான் ப்ரைமரியாக நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஸோ ஒரு செட் ஆஃப் பட்டன் பேர் மாடல்ஸ், இன்னொரு செட் ஆஃப் பட்டன்ஸ் பேர் வந்து ஃபேமிலிஸ். ஸோ இதில் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல்ஸ்குள்ளே ஒரு ஓப்பன் நியூ இருக்குது, அண்ட் தென் ஃபேமிலிஸ்குள்ளே ஓப்பன் நியூ அப்படின்னு இருக்குது. மாடல்ன்றது ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல், அதாவது ஒரு என்டையர் பில்டிங் நீங்கள் பண்ணுறீங்களா அதை வந்து மாடல்ஸ்ன்னு வச்சுக்கலாம். வேறு ஃபேமிலிஸ்னால் அந்த பில்டிங்ஸ்குள்ளே வைக்கிற ஒரு ஃபர்னிச்சரோ டோரோ விண்டோ இதெல்லாம் வந்து ஃபேமிலிஸ்ன்ற அந்த கேட்டகரியில் வரும். ஸோ நீங்கள் எந்த இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, சப்போஸ் ஒரு என்டையர் ப்ராஜெக்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஓப்பன் கொடுத்து நீங்கள் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணலாம். சப்போஸ் இல்லை நான் புதுசாக பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ கிரியேட் பண்ணி புதுசாக ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி பண்ணலாம். சேம் லைக் ஃபேமிலிஸுக்கும் அதே மாதிரி தான், ஓப்பன் கொடுத்து எடுக்கலாம், இல்லை புதுசாக ஒரு ஃபேமிலியும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டேப்ஸ் மாதிரி 3 இது இருக்குது. அதில் ஆக்சுவலாக இப்போது ரீசன்ட் ஃபைல்ஸுன்ற அந்த டேப் வந்து செலக்டடாக இருக்குது. இந்த கலர் இண்டிகேஷன் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ரீசன்ட் ஃபைல்ஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் பேஜ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதில் நம்ம லாஸ்ட் வீடியோஸுக்கெல்லாம் யூஸ் பண்ண அந்த ரீசன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இதில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சாம்பிள் ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்ட் பற்றி தான் லாஸ்ட் வீடியோவில் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் இந்த ஸ்ட்ரக்சரல் ப்ராஜெக்ட் இதெல்லாம் நம்ம ஓப்பனே பண்ணல. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீசன்ட் ஃபைல்ஸ் எதுவுமே நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, ரெவிட்டோட ஆல்ரெடி இருக்க இந்த சாம்பிள் ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்ட், சாம்பிள் ஸ்ட்ரக்சரல் ப்ராஜெக்ட், இந்த ஃபைல்ஸ் மட்டும் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ என்னோட ஸ்க்ரீனில் இருக்கிறதும் உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிறதும் டிஃபர் ஆகலாம். பிகாஸ் என்னோடதில் நான் ரீசன்ட் ஃபைல்ஸ் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன், உங்களோட இதில் வேறு ஏதாவது கூட காட்டலாம். பட் இதை பற்றி நீங்கள் ரொம்ப கஞ்சனாக பார்க்க வேண்டாம். பிகாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ரீசன்ட் ஃபைல்ஸ் வந்து கிளிக் பண்ணால் இங்கே ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சப்போஸ் இந்த ரீசெண்ட் இல்லைன்னா யோசிச்சு பாருங்களா, நீங்கள் வந்து ஒரு மாடலோ இல்லை ஃபேமிலியோ ஏதாவது ஓப்பன் பண்ணணும்னா இதில் ஓப்பன் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லொக்கேஷன் தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும். ஓப்பன் பண்ணோடனே உங்களோட ப்ராஜெக்டில் டக்குன்னு ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஃபேமிலிஸையும் ரீசெண்டாக வேறு ஃபேமிலிஸ் ஒர்க் பண்ணியிருந்தால் அதுவுமே இந்த இடத்துல ரீசெண்டாக காட்டும். ஸோ நீங்கள் ஈஸியாக இதில் ஒரு சின்ன தம்ப்நெயில் கூட இருக்கும், கவர் பேஜ். நீங்கள் கடைசியாக எந்த ஸ்ட்ரீட்டோட விட்டுட்டு போனீங்களோ அந்த தம்ப்நெயில் பேஸ் பண்ணி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். லைக்வைஸ் ஃபார் ஃபேமிலிக்கும் அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ரீசன்ட் ஃபைல்ஸ்க்கு அப்புறம் கீழே பாருங்கள் ஆட்டோடெஸ்க் டாக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்போஸ் சைன்இன் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட் வெர்ஷனாவோ இல்லை கிராக்டு வெர்ஷனாவோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது ஆக்சுவலாக வந்து உங்களோட ஒரு கம்பெனி உங்களுக்கு வந்து வாங்கி இந்த ப்ராடக்ட் வந்து ரெவிட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படியே நீங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா உங்களால் ப்ராஜெக்ட்ஸ் வந்து க்ளவுடில் வச்சு ஒர்க் பண்ண முடியும். அதாவது என்னென்னா, இப்போது நீங்கள் இதில் ஒரு ஃபைல், இப்போ ரீசன்ட் ஃபைல்ஸில் பார்த்தது எல்லாமே லோக்கலில் உங்கள் டிஸ்கில் சேவ் ஆகிருக்கும். சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு கூகுள் ட்ரைவோ OneDrive மாதிரியோ ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷன் க்ளவுடில் இருக்கு இல்லையா, அதில் இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்டை நீங்கள் வேர்ல்டில் எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணலாம், எந்த கம்ப்யூட்டர் மூலமாக வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சிங்கிள் பர்சனாக நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஒரு டெக்னீஷியன், வேறு ஒரு கன்சல்டன்ட் வந்து அதில் ஒர்க் பண்ணணும், MEP ஸ்ட்ரக்சரல் ஒர்க் பண்ணணும் அவங்க அப்படின்னா, நீங்கள் அந்த க்ளவுடோட ஆக்சஸ் மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதும், அவங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து ஒர்க் பண்ணி அதில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அதோட சினாரியோவே வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த எசென்ஷியல் ட்ரைனிங்க்கு அது தேவையில்லை. ஸோ வென் யூ ஆர் யூஸிங் அ ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட் உங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் வந்து அதில் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அது தேவையில்லை, நீங்கள் சைன் இன் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கப்புறம் மை இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்டு ப்ராடக்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ பிகினராக நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது இதில் ஒன்றுமே இருக்காது. பட் ஆஃப்டர் அ வைல் நீங்கள் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்சைட்ஸ் வந்து காட்டும். இப்போ ஸ்டில் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால அதில் வந்து உங்களுக்கு பிளாங்க் இருக்கு. ஸோ இந்த இன்சைட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹைப்பர் லிங்க்ஸ் இருக்கும். வாட்ச் நியூ ஆன்லைன் ஹெல்ப் அப்படின்றது. அதாவது இதெல்லாம் என்னென்னா, வெப்போட கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட ப்ரௌசரில் வந்து இது ஓப்பன் ஆகும். அதாவது இப்போ ரெவிட்டில் வந்து என்ன வந்து புதுசாக வந்திருக்கு அப்படின்றத பற்றின டாக்குமெண்டேஷன் வந்து இதில் இருக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவை, நீங்கள் சர்ச் பண்ணிக்கிறதுக்கிற டூல் ஏதாவது ஒன்று தேவையில்லை, எக்ஸாம்பிள் வால் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வால் ரிலேட்டடான டாக்குமெண்டேஷன் ரிலேட்டட் எல்லா விஷயமுமே இதில் நீங்கள் போயிட்டு படித்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் ஆன்லைன் ஃபோரம்ஸ் இருக்குது ரெவிட்டுக்குன்னு சொல்லிட்டு. நம்மள மாதிரியே நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட
ப்ராப்ளம்ஸ்லாம் இதில் லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் யாராவது ஒருத்தர் சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோரமில் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஆன்லைன் கம்யூனிட்டியில் யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி கஸ்டமர் சப்போர்ட் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராடக்ட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி நீங்கள் டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எகைன் ரீசெண்ட் ஃபைல்ஸ் வந்திருக்கேன். ரீசெண்ட் ஃபைல்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ மெயினாக இதில் இந்த ரீசெண்ட் ஃபைல்ஸ் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதை ஈஸியாக ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டுமே பண்ணி நீங்கள் அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி டேரெக்டாக ஒர்க் பண்ணலாம், அதை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது பாருங்கள், எல்லாம் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து இப்போ கம்ப்ளீட்டாக அதோட இன்டர்ஃபேஸே மாறிடுச்சு. இப்போதைக்கு நம்ம இதுக்குள்ளே எதுவுமே பண்ண போகிறது இல்லை. இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்து கம்மிங் வீடியோஸில் சொல்லித்தரேன். பட் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து அந்த ரீசன்ட் ஃபைல் கிளிக் பண்ணோன்னே எப்படி மாறுது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் வந்து இதை பண்ணேன். ஸோ இப்போது எகெயின் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து தேவைப்படலாம், திருப்பி ஹோம் ஸ்க்ரீன் போகணும் அப்படின்னு தேவைப்படலாம். பட் எங்கடா இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன்லேயே வச்சுட்டு நீங்கள் திருப்பி ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டாப்பில் இந்த ரெவிட் ஐக்கான் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்க, இது பேரே வந்து ஹோமு. இது ஷார்ட்கட்டும் இருக்குது, Ctrl+D அமுக்கியும் போகலாம். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், எகைன் வந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து வந்துடுவீங்க. ஸோ இதை எகைன் கிளிக் பண்ணால் பேக் டு த ப்ராஜெக்ட் வந்து உங்களால் வர முடியும். ஸோ இதை ஒன் மோர் டைம் நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போய் காட்டுறேன். ஸோ Ctrl+D ப்ளஸ் பண்ணோன்னா டேரெக்டாக ஹோம் ஸ்க்ரீன் போயிடும். ஸோ இந்த டேப்பும் வந்துக்கலாம். அண்ட் தென் இதில் முக்கியமாக ஒரு பேக் பட்டன் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணால் கூட திருப்பி அந்த இதுக்கு போய்க்கலாம். ஸோ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈஸியாக இந்த மாதிரி நம்ம நேவிகேட் பண்ணிக்க முடியும் ரெவிட் சாஃப்ட்வேரில். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் ஒரு டைம் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது ஹோம் ஸ்க்ரீன் தான் பார்ப்பீங்க. இந்த ஹோம் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டும் நீங்கள் அந்த ஹோம் ஸ்க்ரீனை ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா கரண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பனில் இருக்கும்போது கூட பேக் அண்ட் ஃபோர்த் நீங்கள் வந்து டாகிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனை தாண்டி தான் நீங்கள் ஒரு வாட்டியும் ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயும் சரி இல்லை சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணும்போதும் சரி நீங்கள் போவீங்க. ஸோ அதனால் இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கீழே நீங்கள் இந்த வீடியோ எவ்வளோ தூரம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறீங்க, நான் சொன்னதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கா அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு குவிஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மறக்காமல் அட்டென்ட் பண்ணுங்கள்.